எத்தனை பேருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்குது? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு ஆசை. ஊழியம்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அதை மற்றவங்களுக்கு செய்யுங்க. ஆமென். பேதுரு அவன் கையை பிடிச்சி தூக்கி விட்டான். பேதுருவை ஒரு நாள் ஆண்டவர் கையை பிடிச்சி தூக்கி விட்டார். அமிழ்ந்து போகும்போது காற்று பலமாக இருக்கிறதை கண்டு அவன் பயந்து அமிழ்ந்து போகும்போது அவன் வலது கையை பிடிச்சி தூக்கி விட்டார். இப்போ பேதுரு நினைக்கிறான், என்னையை தூக்கி விட்டார்ல, இப்போ நானும் என்ன செய்யணும்? மற்றவங்கள தூக்கி விடணும். தட்ஸ் மினிஸ்ட்ரி. அதான் ஊழியம். இப்படி மைக்கை பிடிச்சிட்டு காட்டு கத்தி அது 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 ஒரு வகையான மினிஸ்ட்ரி, அது இன்னொரு பகுதி. ஆனால் ஊழியம் என்பது தேவன் உங்களுக்கு செய்ததை மற்றவர்களுக்கு செய்யுங்க. உங்களை ஆறுதல் படுத்தினாரா, நீங்கள் ஆறுதல் படுத்துங்க. உங்களை தூக்கி விட்டாரா, நீங்கள் மற்றவங்களை தூக்கி. இதுக்கு எந்த பைபிள் காலேஜும் தேவையில்லை. இதுக்கு எங்கேயும் போய் நம்ம ஊழியர்களத்தில் போய் அங்கே போய் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அனுபவித்ததை